எங்கெல்லாம் அவனை விட நான் வலுவானவன் என்று நினைக்கிறீர்களோ அங்கே யாரையும் உதவிக்கு நீங்கள் அழைப்பதில்லை. அப்படித்தான் காற்றும் கடலும் மழையும் புயலும் உங்களுக்கு கீழ்ப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள். தேவனை போல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை போல ஆளுகை செய்வது. இந்த சத்தியம் அநேகருடைய கண்களை திறந்துச்சு, என்னுடைய கண்களையும் திறந்துச்சு. 23 வருடங்களுக்கு முன்பாக, 20 வருடங்களுக்கு முன்பாக என் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். மதுரையில் வெள்ளம் அடித்து போய் கொண்டு வந்த போது நான் அதுக்கு சாட்சிகள் இருக்கேன். நண்பர்கள் நடு ரோட்ல இருந்து ஒய் டோன்ட் பி எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஒரே ஒரு வசனம் எனக்குள்ள ஸ்பார்க் ஆச்சு. என்னைக்கு ஒரு நாள் மதுரையில் இன்னொரு சர்ச்சுக்கு நான் போய் அவர் பிரசங்கம் பண்றாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். அப்படியே குடிசைகள் போது தண்ணியில செல்லூர்ல. அப்ப திடீர்னு அந்த செய்தி எனக்கு ஞாபகம் வருது. திருடன் தானே திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான். தேவன் அழிக்கிற தேவன் அல்லவே. ஆமா, 3 பேர் நிக்கிறோம், ஒருவனை போட்டோம். அப்ப திருடன் தைரியமா செய்யலாமே, நம்மளோட பயமெல்லாம் கர்த்தர் செஞ்ச எழுத்து செஞ்சிருவோமோன்னா நின்று நடுரோட்டிலும் பேசுறோம். The very same day, the very same hour, the rain was stopped. கம்ப்ளீட்டா ரெய்னிங் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் பெய்யவே இல்லை. எத்தனை நாள் பெஞ்சுனா மதுரையில் அந்த டைம் 15 நாளோ 20 நாளோ பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மழை. அது என் வாழ்க்கையோட அசைக்க முடியாத ஒரு அஸ்திபாரத்தை போட்டுச்சு. இன்னைக்கு நான் நம்புறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள். அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னா உடனே இயேசுவே 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 என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, ஏன் பாம்பு வந்தது கேட்கல. நீங்க என்ன செய்றீங்க? பாம்பு வந்த உடனே எதையுமே யோசிக்கல. நீ விசுவாசியா இருக்கலாம், என்ன செய்றீங்க? டக்குன்னு கையில பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பு எடுத்து மண்டையில சட்டுன்னு போட்டு தூக்கி வெளியே போட்டுறீங்க. ஏன் நீங்க ஏசுநாட்டு எதுவும் கேட்கல? இது எல்லாம் நம்ம கைக்கு கீழே இருக்கிறேன் சார். அப்படித்தான், அதுவும் உன் கைக்கு கீழே தான் இருக்குன்ற புரிஞ்சுக்க. எப்ப அது என் கைக்கு கீழே புரிஞ்சுக்கிட்டோ அப்ப நீ ஏசுநாரை கூப்பிட மாட்டேன். ஏசுநாரை கூப்பிடுறீங்கன்னா என் கைக்கு மிஞ்சினது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு பெரிய அணுகுண்டா வருது, நீங்க அப்பவே நீங்க அத்தாரிட்டி நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் அதான் கேள்வி. சரி, பாம்பு வந்தா கூட நான் கேட்கிறேன், உடனே நீ என்ன செய்றீங்க? யாரையாச்சும் பாம்பு அடியான்னு சொல்றீங்க. பாச்சான் வந்துச்சுன்னா சட்டுன்னு மிதிச்சிருங்க. இதுல என்ன தெரியுது? எங்கெல்லாம் பாச்சான் உங்க ஏரியா, அதான் பாம்போட பெரிய ஏரியா. எங்கெல்லாம் உங்களால ஈஸி நினைக்கிறீங்களோ அங்கே யாருடைய உதவியும் நீங்கள் கேட்பதில்லை. எங்கெல்லாம் அவனை விட நான் வலுவானவன் என்று நினைக்கிறீர்களோ அங்கே யாரையும் உதவிக்கு நீங்கள் அழைப்பதில்லை. அப்படித்தான் காற்றும் கடலும் மழையும் புயலும் உங்களுக்கு கீழ்ப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள். சூப்பரா இருக்கும் கேட்கிறதுக்கு. அதனால பவுல் சொன்னார், நல்ல போராட்டம் இது, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாரும் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நல்லா தேவனோட இணைஞ்சிட்டீங்கன்னா இட் ஜஸ்ட் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி. அல்லேலூயா. நீங்க அதாவது என்ன சொல்லனா, ஒரு இப்போ அதிசயத்துக்குள்ள என்ட்ரி டிக்கெட் எடுத்து இல்லை எக்ஸிபிஷன் டிக்கெட் எடுத்து அந்த ஒரு டிக்கெட்டில் எல்லாமே பண்ணிக்கலான்னு உங்கள் கையில் கொடுத்து உள்ளே போய் விளாட்ற மாதிரி சிலுவையில் எடுத்து கொடுத்து போ, என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மலையை கூட பெயர்த்து தூக்கி கடலில் போகிறார். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? நான் சொன்னால் நான் கிறுக்கேன்னு சொல்லலாம். சிலர் புத்தியினமாக சொல்கிறேன். நான் கர்த்தரே சொல்லிட்டாரு, ஆண்டவரே எப்படி நடந்துச்சு இது? என்னடா மழையை பார்த்து மலையை பார்த்து நீ பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் போ என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் நம்பினால் அது சொன்னபடியே அந்த மலை அப்படியே போய் கடலில் விழுகுனார். என் அன்புக்குரியவர்களே, மலைகள் இருப்பது தவறல்ல, ஆனால் என் பாதையில் மலை இருப்பது தவறு. அல்லேலூயா. என் பாதையில மலை இருந்துச்சுன்னா பெயர்ந்துதான் ஆகணும். அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? ஒருத்தர் சொன்னாரு, மலை பெயரும் அல்ல, விசுவாசம் எங்கேயோ அங்கே மலை பெயர்ந்தே ஆக வேண்டும். பெயர்ந்துதான் ஆகணும். மழை நின்னுதான் ஆகணும், காத்து நின்னுதான் ஆகணும். உங்களுடைய விசுவாசம் அப்படித்தான் என்ன செய்யும்? வளரும். ஒருத்தர் கேட்டாங்க, சீசர்கள்லாம் கேட்டாங்க, எங்கள் விசுவாசம் வர்த்திப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு.
கஞ்சி குடிக்காமல் ஜெபிக்கணும், சரியா? இப்போ விசுவாசம் வளர்றதுக்கு நான் என்ன சார் செய்யணும்னு கேட்டான் ஏசுனார்ட்ட. உடனே ஏசுனாரு, இங்கே வாப்பா, அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லு அப்படின்னாரு. நீங்கள் சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு விசுவாசம் கொஞ்சமாக தான் இருக்குது. கடுகளவு இருக்குமா? இருக்குது. அப்போ மலையை பார்த்து சொல்லு. கடுகு இருந்தால் மலையை போயிடும். சரி, இது வந்து விசுவாசத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற, சரி இல்லை எப்படி வளர்க்குறது, அதுதான் நாங்கள் கேட்ட கேள்வி. ஆப்ரேட் பண்ணுன்றார். இல்லை ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு கேட்கல, எப்படி வளர்க்குறதுன்னு கேட்டோம். நீ ஆப்ரேட் பண்ணாதான்டா வளரும், அதைத்தான் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னாரு. அல்லையா?